நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் ஐ பெரியசாமியின் பசுமை வழிச்சாலை இல்லத்தில் சோதனை நிறைவடைந்திருக்கிறது. 3 வாகனங்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று நண்பகல் தொடங்கி சோதனை மேற்கொண்டு வந்த நிலையில் ஐ பெரியசாமியின் அறையிலிருந்து சில ஆவணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருப்பதாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சோதனையை முடித்துக்கொண்டு ஆவணங்களை எடுத்துச் செல்வதற்கு அதிகாரிகள் ஆயத்தமாக இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. 3 வாகனங்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்றைக்கு நண்பகல் தொடங்கி பசுமை வழிச்சாலையில் இருந்த இல்லத்தில் சோதனை மேற்கொண்டிருந்தார்கள். தற்போது அந்த சோதனையானது நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழலில் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். முரளி, வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் 12 மணி முதல் தற்பொழுது 6 மணிக்கு இந்த சோதனையானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்று காலை தொடங்கிய இந்த சோதனையானது சென்னை, திண்டுக்கல், மதுரை உட்பட்ட 7 இடங்களில் தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. குறிப்பாக இன்று காலை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் 3 வாகனங்களில் வந்திருந்தார்கள். குறிப்பாக அந்த பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் அவருடைய அறையுடைய கதவு மட்டும் பூட்டப்பட்டிருந்தது. அதன் காரணமாக 4 மணி நேரமாக உள்ளே அவர்கள் காத்திருந்தார்கள். இதனை அடுத்து அந்த கதவை திறப்பதற்காக மாற்று சாவி ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக அங்கு இருக்கக்கூடிய அலுவலக உதவியாளர் அந்த ஐ பெரியசாமியுடைய அறையினுடைய கதவை சாவி கொடுத்திருந்தார். இதன் அடிப்படையில் 6 மணி நேரம் அவருடைய வீட்டில் சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 1 மணி நேரத்துக்கு முன்பாக தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர்கள் வாகனத்தில் வைத்திருந்த அந்த பிரிண்டர் இயந்திரத்தை எடுத்து சென்றார்கள். தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை உள்ளே இருக்கக்கூடிய அலுவலக உதவியாளரிடம் கையொப்பத்தை பெற்றுக்கொண்டு தற்பொழுது 3 வாகனங்களில் புறப்படுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். தற்பொழுது திண்டுக்கல்லிலும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சோதனை ஏற்கனவே தெரிவித்ததைப் போல லஞ்ச ஒழிப்புத்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்துதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது சோதனை நடத்தி இருக்கிறார்கள். மேலும் இந்த சோதனை நாளை தொடரும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது இன்று இவருடைய வீட்டில் இல்லாத காரணத்தினால் இந்த சோதனை தற்பொழுது முடிவடைந்திருப்பதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முரளி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.